ஆஸ்பிரேஷனல் லிவிங் பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் த grip ஆஃப் jealousy தமிழாக்கம். பொறாமை வந்து வெறுப்புனால் வராதுங்க. அது வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமைப்படுறோம் இல்லையா, அதில் கம்பேரிசன் தாங்க வருது. அந்த இது வந்து மற்றவங்களோட சக்ஸஸை வந்துட்டு அவங்க லக்கில் தான் வந்தாங்க, நம்மளுக்கு அந்த லக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நாமளே ஏமாற்றிப்போங்க. இது வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நினச்சே நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுவோங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட இருந்தாலும் அது இல்லைன்னு தான் நம்மளுக்கு மனசு தோணுங்க. இதுதான் வந்து இங்கே ஹாவ் நாட்ன்ற ஆட்டிடியூடுங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த கம்பேர் பண்ண நம்ம வந்து குறைகளை பார்ப்போங்க. அந்த குறைகளை பார்க்க நம்மளுக்கு வந்து மன நிம்மதியே இருக்காதுங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படிங்க பிரேக் பண்ணுறது? அங்கே தாங்க நம்ம தன்னம்பிக்கை வருது. தன்னம்பிக்கை இருந்ததுன்னா நம்மளோட ஐ எம் அன்லக்கின்ற வேர்டை வந்துட்டு என்னால் முடியும், ஐ கேன் டூ இட்னு நினைக்க ஆரம்பிப்போங்க. அதனால் இது வந்து கம்பேரிசனை மாற்றி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக மாறுங்க. இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிற குறைகளை வந்துட்டு நிறைகளாக மாற்றுங்க. எப்படின்னா நம்ம வந்து ஐ எம் ஹேவிங் திஸ் அப்படின்னு சொல்லி தோணுங்க. அப்புறம் வெறுப்பை வந்துட்டு நம்மளால் க்ரோ பண்ண முடியுன்ற இதில் மாற்றுங்க. இது வந்து இந்த மாற்றங்கள் வந்து ஒரு நாளில் வராதுங்க, இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் வரும். ஆனால் இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம யோசிக்க நம்மளை அறியாமலே இந்த பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் முன்னாடி மிஸ் பண்ணதை வந்து இப்போ பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதை வந்து முன்னாடி குறையாக நினச்சிங்களோ அதனோட பாசிட்டிவான அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க, சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதனால் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உங்கள் லைஃப் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கு, பட் நீங்கள் பொறாமப்படுறதுனால அந்த என்ஜாய்மெண்ட்டை நல்லா நடக்கிற விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதனால் உங்கள் பொறாமையை விடுங்க, மற்றவங்க கம்பேர் பண்ணுறதை விடுங்க, உங்களை நம்புங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சந்தோஷப்படுங்க, தேங்க் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது அடையுங்க. பொறாமை வந்து உங்கள் வாழ்க்கையை மங்க வைக்கும், தன்னம்பிக்கை வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்க. ஆஸ்பிரேஷன் லிவிங், லிவ் வித் அ பர்பஸ், லீட் வித் ஆத்தென்டிசிட்டி, லீவ் அ லெகசி. ஸ்ரீகாந்த் நரசிம்மன்.